ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா எத்தனையோ செயல்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்துட்டோம், எத்தனையோ சங்கடங்களை கடந்து வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா நிறைய தோல்விகளை கடந்து வந்திருக்கோம், நிறைய விமர்சனங்களை கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பதிவை பாக்குறவங்களுக்கு 20 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 19 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளயும் ஒரு வலின்னு ஒண்ணு இருக்கும். அந்த வலிய கொடுத்த இறைவன் அதற்கு மருந்தையும் கொடுக்கிறான். அதாவது வலிக்கு மருந்தையும் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ரிஷபராசி அன்பர்களே, கவலைப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக வந்தால் நன்மையாக இருக்கும். முதல்ல எந்த இடம் உங்களுக்கு பேலன்ஸ் குறைஞ்சது, அந்த பேலன்ஸை எப்படி சரி பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இது பார்ட் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸா இருக்கும். இதுல இப்போ என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். பிரம்மன் நமக்கு தலையெழுத்தை எழுதிட்டாரு. அப்போ அந்த மகாவிஷ்ணு அதை ஏத்துக்கிட்டாரு. மகாவிஷ்ணு அந்த எழுதலை ஏத்துக்கிட்டாரு. கரெக்டா தான் போகுது. எழுதின பிரம்மன் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய கர்ம வினையின் அடிப்படையில தான் நமக்கு தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அப்போ நமக்கு எழுதி வரும்போதே இந்த நாள்ல இந்த தேதியில இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளும் உருண்டு பாக்குறோம், பரண்டு பாக்குறோம், என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம். ஒரு கனவு கூட நடக்க மாட்டேங்குதே, படுத்தா கூட நல்ல கனவு வரல. ஒரே ஒரு போராட்டமும் பசியும் பட்னியும் கஞ்சமும் இப்படிதான் வருது. அப்போ கனவுல கூட ஒரு ராஜாங்க பதவி கிடைச்சி நானும் பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறேன், வரமாட்டேங்குது. அப்போ கனவு கூட யாருக்கிட்டயாச்சும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்குதோ, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் வருது. அப்ப என்னதான் செய்யறது? பிரம்மனை குறை சொல்றதா, இல்ல பிரம்மன் எடுத்த விதியை வாங்கி செயல்படுத்துற அந்த நாராயணனை குறை சொல்றதா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ சில தோல்விகளை, சில சிரமங்களை, சில அவமானங்களை, சில கஷ்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதி, அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கிறுக்கல்களை மாற்றுவதற்கு சரஸ்வதி தேவியும், அது மட்டும் கிடையாது, செயல்படுத்துறதுல சில தாமதங்கள் இருக்கு. எழுதின விதி கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா வாழ்ந்த குடும்பம் விழக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. 4 பேருக்கு சோறு போட்ட ஒரு எஜமான் ஒருத்தவங்க கிட்ட சோறுக்கு போய் நிக்க கூடாது. அதை விட மரணம் எதுவுமே கிடையாது. 4 பேருக்கு சோறு போட்ட எஜமான் ஒரே ஒரு நபர்கிட்ட போய் சாப்பாடு, எனக்கு இந்த ஒருவேளை சோறு போடுறியா அப்படின்னு கேட்டக்கூடாது. அது மரணம். அப்போ இந்த மரணத்தை கொடுக்க கூடாது. இந்த செயலை பெருமாள் மாத்திருக்கலாமே, ஏன் மாத்த மாட்டேங்கிறார்? இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுதான் நான் சொல்ல போறேன். அதற்கு மகாலட்சுமி தான் துணை புரியணும். அப்போ இந்த சரஸ்வதியும் லட்சுமி தேவியும் அனுகிரகம் இருந்தா ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுதான் முக்கியமான செய்தி. அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றி பெறணும் அப்படின்ட்டு உழைத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கடுமையான உழைப்பு, கொஞ்சம் கூட உழைப்புல குறை கிடையாது. ஆனா வெற்றி கிடைக்கல. அது 20 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 80 வயசா கூட இருக்கட்டும், வெற்றி கிடைக்க மாட்டாது. அப்படியே வெற்றி கிடைச்சாலும் குறிப்பிட்ட காலம் நிக்குது, திருப்பி போயிடுது, திருப்பி போராட்டத்திற்கு நடுவுல ரிஷபராசி அன்பர்கள் குடியிருக்கிறீங்க. இதுதான் ஒரே வார்த்தை. ஆனா சில சூட்சமங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ரிஷபராசி அன்பர்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டா வெற்றி பெறலாம்? அவங்களுடைய ராசிக்கு எது எலிஜிபிள்? பணம் புரளக்கூடிய இடத்துல ரிஷபம் இருக்கும். பணம் புரளக்கூடிய இடம், இதை முதல்ல மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க. பணம் எங்கெல்லாம் ரெட்டிப்பாகும், 3 ஆகும், அந்த இடத்துக்கு நீங்க போங்க. ஏன்னா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். காலபுருஷ தத்துவத்தின் படி 2வது ராசி இந்த ரிஷபராசி. அப்போ நீங்க பணம் இருக்க இடத்துக்கு போகணும். அப்பதான் ரிஷபத்துக்கு முழு வெற்றி கிடைக்கும். பணம் எங்கெங்கெல்லாம் புரளும்? கோவில்ல, அரங்கால குழுவுல இருக்கலாம். ஏன்னா நீங்க உடனே உங்களுக்கு கேள்வி கேட்பீங்க, அது எனக்கு புரியுது. பணம் புரளக்கூடிய இடம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில ரிஷபராசி அன்பர்கள் போயிருப்பாங்க, அரசியல்லையும் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் இந்த லிக்கர் பிசினஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுலயும் இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள். அதுல தண்ணி அப்படின்றதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அதுலயும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் குடும்ப சந்தோஷத்திற்காக குடும்பத்துக்குள்ளேயே வியாபாரத்தை பெருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, தங்கத்துல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த பிசினஸ் ஓரியன்டா நீங்க போகலாம்.
அதாவது அழகு சம்மந்தப்பட்ட விஷயம். நானே வந்து 5க்கு 10க்கு கஷ்டப்படுறேன், நான் எப்படி இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம், நம்ப மாட்டீங்க. 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை விட அதை ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும். இதுதான் ரிஷபத்துக்கான சூட்சமம். வெற்றி பெறதுக்கான ஒரு விஷயம் ஸ்மார்ட் ஒர்க். வெற்றி பெற முடியாதவர்கள் செய்கிறது ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க்குனா தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தினசரி உழைப்பு. காகித பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்களே காகித சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். எழுத்துப்பூர்வமானது, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வசிய மை கிடையாது, பேனா, அதிலிருந்து வரக்கூடிய மை, கார்பன், இதை மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்களே. செயற்கையாக, அதாவது இயற்கையாக ஒரு விஷயம் நீங்கள் செயற்கையாக கொண்டு வரலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. இது எப்படி சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் வந்து இவ்வளோ சொல்கிறோம்? இறைவன் பரமேஸ்வரனை சிவபெருமானை யாராச்சும் பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் யாராச்சும் பார்த்துருப்பாங்களா? சித்தகர் காலத்தில் பார்த்துருப்பாங்க, கண்ணப்ப நாயர் பார்த்துருக்கார், திருநீலகண்டர் பார்த்துருக்கார், நம்ம பார்த்துருக்கோமா? அப்போது ரிஷபராசிக்காரங்க கேட்டாங்க. ஆமாம், நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்படிங்கன்னா, சிவாஜி கணேசன் நடிச்சாருல்ல அப்படின்னு தான். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்தார், நான் பார்த்துருக்கேன். திருவிளையாடலில் சிவபெருமான் வந்தார், நான் பார்த்துருக்கேன். இது தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையை செயற்கையாக வெளிப்படுத்தக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் எது செயற்கனே தெரியவே தெரியாது. கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் காப்பி எது கண்டுபிடிக்கவே முடியாது. சிவபெருமானே அப்படி இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் சிவாஜி கணேசனை சிவனா பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். அதே மாதிரி தான் உங்களால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக படைக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாது. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே, இப்போது ஒருத்தர் வந்து தச்சர், மர வேலைகளை செய்யக்கூடியவர் வச்சுக்கோங்களேன், அவர் அற்புதமான கலை உள்ளம் அவர்கிட்ட இருக்கும். கலை உள்ளம் புதுசாக கண்டுபிடிப்பார். என்ன ஒன்றே ஒன்று அவரை வெளிப்படுத்துறதுக்கு அவரால் முடியல. அன்பு சகோதர ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் குறையே சொல்ல முடியாது. அப்போது ஒரு கலை நுண்ணுறவு உங்ககிட்ட இருக்கு. பல பேர் இன்னைக்கு அழகாக காட்டக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். உள்ளத்தில் அசிங்க இருக்கும், ஆனால் வெளி அழகாக கட்டுவாங்க. எந்த தொழில் பண்ணுறாங்கன்னு இல்லை, அவங்க கண்டிப்பாக இன்னொருத்தவங்களை மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. பல குடும்பங்களை நல்ல வழியில, உயர்வான வழியில, இதுதான். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி, சந்திரன் வந்து உங்களுக்கு உச்சம். அப்போ சந்திரன் உச்சமா இருக்கிறதால ரிஷபராசி அன்பர்கள் உறங்கி பழக்கமே இருக்காது. அப்படியே டிராவல்ல வேணா உறங்கிட்டு போவாங்க. குறைந்த தூக்கம், நிறைந்த ஒர்க், இது ரிஷபராசிக்கு தத்துவம். இதையே நீங்க வந்து மேற்கொள்ளுங்க. 100% நீங்க ஜெயிக்கலாம். நீங்கள் 20 வயசு 40 வயசு எந்த வயசாக வேணால் இருங்க. இது வரைக்கும் பிரம்மன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த கிறுக்கி எழுதிட்டாருன்னு கூட இருக்கட்டும், நிறைய வாய்ப்பு கிடச்சி உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் வந்து அது கடைசி நேரத்தில் சொதப்பலாக போயிடுச்சு, எனக்கு அது அமையலை அப்படின்றீங்க. இப்போது ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் கிடைக்கும்னு நினச்சி ஹெவியாக உள்ளே போனீங்க, அது உங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இடையில் வந்த கிறுக்கல் பிரம்மனின் கிறுக்கல் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிறுக்கலை மாற்ற ஒரே ஒரு வழி, சரஸ்வதி தேவி வழிபாடு நீங்கள் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த கிறுக்கல்கள் அடிப்படையில் பெருமாள் நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மன் என்ன எழுதினாரோ அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. அப்போது அந்த செயல்களில் சில நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, பணத்துக்காக போராடுறீங்க, ஒரு பதவிக்காக போராடுறீங்க, நீங்கள் தான் எலிஜிபிள், ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கல. அப்போது நீங்கள் வந்து மகாலட்சுமி சரஸ்வதி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இழந்தது அனைத்தும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
திடீர் முன்னேற்றம் கிடைக்கும். 44 வயசு 42க்கு பிறகு அடுத்த முன்னேற்றம் ஏற்படும். ஆனா அஸ்திவாரத்தை பலமாக போடுபவர்கள் பிறகு நல்ல கட்டிடத்தை எழுப்ப முடியும். இது ரிஷபராசி அன்பர்களின் தந்திரம். ரிஷபராசி அன்பர்கள் நம்பிக்கையை இழக்காம வாங்க, கிட்ட நீங்க வந்துட்டீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களே, உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயப்பட வேணாம். இதுவரைக்கும் எழுதிய கிறுக்களை மாத்தக்கூடிய நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. கண்டிப்பா மாத்த போறீங்க. அதுவும் பகவான் உதவியோட. சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் உங்க வாழ்க்கையில சில விஷயத்த ரப்பர் வச்சு அழைச்சிட்டு திரும்பவும் மீதி பிரம்மன் எழுதிய வார்த்தையை மாற்றி எழுதக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஆம்பிஷன் இருந்தாலும் அதை மீண்டும் கண்டினியூ பண்ணுங்க. உங்க ஒர்க்கு வீணாக போகாது. இது வரைக்கும் வீணா போகல. ஆற்றல், கலை உள்ளம் எல்லாத்துலேயும் நீங்க கலந்து போகக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். ஏதாவது ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். இது வரைக்கும் இருந்த தெரியாத விஷயத்த கூட ஒரிஜினல்ல நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களை யாரோ ஒருத்தவங்க உயர்த்தி கொண்டு போவாங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது யாராவது ஒருவர் பின்னாடி நீங்க போகணும். அதாவது கொஞ்ச காலம் வளர்ந்த பிறகு அவங்கள விட்டுட்டு வேற வழியில போகலாம், அதை அப்ப பார்த்துப்போம். ஆனா நம்ம வளர்றதுக்கு முதல் விஷயம் ஒருத்தவங்க பின்னாடி போகணும். ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் கேரேஜை இழுத்துட்டு போகும். ஒரு இடத்துல போயிட்டு நிப்பாத்திட்டு அது இன்னொரு இன்ஜின் எடுத்துட்டு இந்த இன்ஜினை மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இன்ஜின் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு 4 பெட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கும். அந்த பெட்டிகள் பாத்தீங்கன்னா தான் சேர வேண்டிய இடத்த கரெக்டா சேரணும் அப்படின்றதுக்காக நல்ல இன்ஜினை தான் தேர்ந்தெடுக்கணும். பழுதாகக்கூடிய இன்ஜினை எடுத்துக்கிட்டா பாதியில ஸ்டாப் ஆயிடும். அப்போ ரிஷபராசி அன்பர்கள் நல்லா மூளையை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது நீங்க செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, போகாத ஒரு ஊருக்கு ஒரு நின்றுட்டு இருக்க ட்ரெயின்ல ஏறுறது தப்பு. போற வழியில இருக்க ட்ரெயின்ல ஏறி இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. பணமழை உங்களுக்கு கொட்டும். சும்மா சொல்லாதீங்க எங்க பணம் வருதுன்னு நீங்க நினைக்கலாம். இந்த பதிவு பாக்குறீங்கல்ல, இதுவே உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயத்துல அடிப்பதற்கும் கெடுப்பதற்கும் மனசை உடைப்பதற்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஆள் கிடையவே கிடையாது. அப்போ பெத்த தாய் கூட சில இடத்துல சிரமப்படுத்திட்டாங்கன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனா தாய் சிரமப்படுத்தல, தான் நினைச்ச மாதிரி பிள்ளை வளரலையே அப்படின்னு அந்த வருத்தத்துல தாய் திட்டுறா. இதுதான் சரஸ்வதி கிரகம். சரஸ்வதி அம்மன் உங்களுக்கு அனுகிரகம் பண்றாங்க. மகாலட்சுமி அனுகிரகம் பண்றாங்க. இவ்வளோ நாள் எப்படியோ போயிருக்கலாம், தடம் மாறி இருக்கலாம். பிரம்மன் கிறுக்கல் ஒரு சின்ன கிறுக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உங்களை சரஸ்வதி அம்மன் உங்களை மாற்ற போறாங்க. நாராயணின் செயல் பிரம்மன் எழுதுனதுனால அவர் செயல்படுத்துறார். இந்த இடத்துல உங்களுக்கு மகாலட்சுமி சப்போர்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு பிரம்மன் மறுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா ஆத்துக்காரி சொன்னா அப்போ கேட்பாங்க இல்லையா. வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா இல்லறத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நினைச்சா மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அவங்களுக்கு பேர் சொல்லும் பொழுது இல்லத்தரசிகள், ராணி. பெண்கள் இல்லாம இந்த உலகமே இல்லை. பெண்கள் இல்லைன்னா வெற்றி கிடையாது. ஒரு குடும்பம் எப்படி வரணும்னா கோடியில கூட சம்பாதிக்கலாம். ஆனா பெண் நல்ல நிர்வாகியா இருந்தாதான் அந்த பேங்க்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்டா வரும், சொத்துக்களா வரும், பாதுகாக்க முடியும். பல பேர் கோடி கோடியா வச்சு அதை பாதியிலே விட்டவங்களும் இருக்காங்க. வீட்டுல இருக்க பெண் நல்ல பெண்மணியா அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்க வெற்றியில உங்க வாழ்க்கை, அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அப்போ இல்லத்தரசிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவங்க வழியில போனோம். பெண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உண்மையிலேயே சொல்ல போனா சக்தி இல்லாம சிவன் இல்லை. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்களின் வாழ்க்கையில் வீட்டம்மா கேட்டதால ரிஷபராசி அன்பர்கள் முன்னேறி இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை. அதே நேரத்துல பகுத்தாய்வு உங்களுக்கு வேண்டும். இப்படி இது மாதிரி பல இடைஞ்சல்கள் எல்லாம் சந்திச்சு ஒரு இடத்துக்கு வரும். இந்த இடத்துல ஒரு கலக்கமான விஷயம் வருது. என் குடும்பத்தை நினைச்சு எனக்கு வருத்தம், என் பிசினஸ் நினைச்சு எனக்கு வருத்தம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். அடுத்த பகுதியில நிறைய மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பகவானை ஆற தழுவிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். ரிஷபராசி அன்பர்களே, நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா, ரணமா இருக்கா, ஒரு கல்வியில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என்ன வேணுமோ நீங்க கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பூஜை அறையில உட்காந்து இல்ல வீட்டுக்குள்ள நீங்க எங்க வேணா உட்காந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத மனசார நீங்க இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கும். உங்க மனக்கதவும் நிச்சயமாக திறக்கும், வாழ்க்கை கதவும் திறக்கும். சரஸ்வதியும் லட்சுமி தேவியும் அனுகிரகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறதுக்குலாம் இந்த காலத்துல யாருமே கிடையாது. அப்படியே கேட்டாலும் நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அங்க போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. நான் அப்பயே நினைச்சேன் இப்படிதான் ஆகும்
நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும் நீ கீழே விழுவ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நீங்க யாரையும் நம்பாம இருங்க, ஏன்னா நீங்க கடவுளை மட்டும் நம்புங்க. அப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், இரவு பகல் தூங்காம நீங்க உங்க பிரச்சனைய கையாளுங்க. ரிஷபம் அப்படின்னாலே தூக்கமே வராது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தை தொலைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறைந்த தூக்கம் உங்க வாழ்க்கையில நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அவசியமாக மகாலட்சுமி சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ காலத்துல நீங்க உமா மகேஸ்வரோட நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்து உங்களுக்கு நன்மையை கொடுப்பார், நன்மையை நடத்தி வைப்பார். முடிஞ்சா நீங்க சொக்கநாதர் மீனாட்சியை மதுரையில போட்டு நீங்க சந்திச்சுட்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நிச்சயமா தோல்வி அடையக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிடையாது. இன்னிலிருந்து இந்த பதிவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்திக்கோங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல இன்ஜினுக்கு பின்னாடி நீங்க போகணும். ஒரு காலகட்டத்துல இன்னொரு இன்ஜினை மாற்றத்தும் கிடையாது. நமக்கு தேவை நல்ல ஒரு குரு. ட்ரெயின் நிற்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். கடும் உழைப்பு. நீங்க சாதுரியமாக செல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே வெற்றி, நல்ல மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். இப்போ உள்ள காலத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கலை உலகத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்க சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு. லலிதா சகஸ்கர நாமம் உங்களால படிக்க முடியல அப்படின்னா கூட யூடியூப்ல டிவில போட்டு விடுங்க, போன்ல போட்டு விடுங்க. டெய்லியும் வீட்டுல ஓடட்டும். ஒரு 25 நிமிஷம் கண்டிப்பா அதை காது கொடுத்து கேளுங்க. அம்பாள் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 100% அடிச்சு சொல்லலாம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த பதிவுல மிகவும் ஒரு பயனுள்ள தகவலோடு வரப்போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.